அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு 2025 முடிவுகள் எப்போது, மாவட்ட வாரியான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தேர்வு பகுப்பாய்வு மற்றும் போட்டி நிலவரத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மதிப்பெண் விவரம் இங்கே 300 மதிப்பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி நடத்திய குரூப் 4 தேர்வு 2025க்கான முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ, இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 3935 காலி பணியிடங்களுக்கு 11.48 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதியுள்ளனர். கடந்த ஜூலை 12, 2025 அன்று நடந்த இந்த தேர்வு முடிவுகள் வழக்கம்போல் 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் அல்லது அக்டோபர் 2025 வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வர்கள் டிஎன்பிசியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnbc.gov.in மற்றும் www.tnbcexams.in ஆகியவற்றில் தங்கள் முடிவுகளை பார்த்து கொள்ளலாம். அதிக அளவிலான தேர்வு எழுதியுள்ளதால் இந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் சற்று அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேர்வு பகுப்பாய்வு மற்றும் போட்டி நிலவரத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் விவரம் இங்கே 300 மதிப்பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினர் ஓசி 168 முதல் 172 வரை எதிர்பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்டோர் பிசி 164 முதல் 168 வரை எதிர்பார்க்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி 162 முதல் 166 வரை எதிர்பார்க்கலாம். பட்டியலிட்ட ஜாதியினர் எஸ்சி 155 முதல் 159 வரை எதிர்பார்க்கலாம். பழங்குடியினர் எஸ்டி 148 முதல் 152 வரை எதிர்பார்க்கலாம். சென்னை மாவட்ட வாரியாக பார்க்கலாம். ஓசி சென்னை 168 டு 172 வரை எதிர்பார்க்கலாம். பிசி 164 டு 168 வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 162 முதல் 166 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 155 முதல் 159 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 148 முதல் 152 வரை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் 166 முதல் 170 வரை எதிர்பார்க்கலாம். இது ஓசி பொது பிரிவினருக்கு. பிசி 162 டு 166 வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 160 முதல் 164 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 153 முதல் 157 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 146 முதல் 150 வரை எதிர்பார்க்கலாம். மதுரை 165 முதல் பொது பிரிவினர் 165 முதல் 169 வரை எதிர்பார்க்கலாம். பிசி 161 முதல் 165 மதிப்பெண் வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 159 முதல் 163 மதிப்பெண் வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 152 முதல் 156 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 145 முதல் 149 வரை எதிர்பார்க்கலாம். மதுரை பொது பிரிவினர் மதுரை 165 முதல் 169 வரை எதிர்பார்க்கலாம். பிசி 161 முதல் 165 வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 159 முதல் 163 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 152 முதல் 156 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 145 முதல் 149 வரை எதிர்பார்க்கலாம். திருச்சி பொது பிரிவினர் 165 முதல் 169 வரை எதிர்பார்க்கலாம். பிசி 161 முதல் 165 வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 159 முதல் 163 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 152 முதல் 156 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 145 முதல்
9 வரை எதிர்பார்க்கலாம். சேலம் பொது பிரிவினர் 164 முதல் 168 வரை எதிர்பார்க்கலாம். பிசி 160 முதல் 164 வரை எதிர்பார்க்கலாம். எம்பிசி 158 முதல் 162 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்சி 151 முதல் 155 வரை எதிர்பார்க்கலாம். எஸ்டி 144 முதல் 148 வரை எதிர்பார்க்கலாம். முக்கிய குறிப்புகள். இந்த மதிப்பெண் ஒரு உத்தேசமான கணிப்பே. அதிகாரபூர்வமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேர்வு முடிவுகள் வெளியான பின்னரே தெரிய வரும். சென்னையிலிருந்து கோவை வரை நகர்ப்புறங்களில் போட்டி அதிகமாக இருப்பதால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிக அளவில் இருக்கும். கிராமப்புறங்களில் போட்டியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் கட் ஆஃப் மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கும். தேர்வர்கள் முடிவுக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் ஆவண சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு தயாராவது சிறந்தது. இந்த பொதுவாகவே கூறிய இந்த மதிப்பெண் உள்ள மாணவர்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இறுதி முடிவு டிஎன்பிசி எடுக்கும் முடிவே இறுதியானது. பொதுவாகவே இந்த தேர்வு எழுதி நாங்கள் பயிற்சி கொடுத்து இத்தனை ஆண்டுகள் இந்த துறையில் இருப்பதால் நாங்கள் பொதுவாக எவ்வளோ நாட்களாக கணிக்கப்பட்டு இந்த மதிப்பெண் இருக்கும் என்பதை ஒரு தோராயமாக எடுத்து நான் கூறியுள்ளேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர், அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் ஜெ கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.